ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, இந்த பரிசுத்தமான ஆராதனைக்காக உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த காலை நேர ஆராதனை தேர்ட் சண்டே இன் அட்வென்ட், கிறிஸ்து வருகையின் 3ஆம் ஞாயிறு. இந்த பரிசுத்தமான ஆராதனையின் ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திருப்பெயரில் உள்ளது. ஆமேன். கடவுளை நோக்கி நாம் அனைவரும் ஜெபம் ஏறெடுப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியும் நிறைந்த இந்த அருமையான வருகையின் 3ஆம் ஞாயிறின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை படைக்கின்றோம். கடந்து போன காலமெல்லாம் எங்கள் அனைவரையும் கடவுள் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கின்றீர். இஸ்ரவேலை காக்கிற கடவுள் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்று சொன்னது போல, ஆண்டவரே, நீர் எங்களை இம்மட்டுமாக உம்முடைய சிறையின் மறைவிலே எங்களை மறைத்து எங்களை பாதுகாத்து வந்த உம்முடைய அன்பை எண்ணி நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இந்த அருமையான தொழுகையின் வழியாக உம்முடைய திருப்பெயர் அதிகமாக மகிமைப்பட கடவுள் கிருபை தாரும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்கிற உன்னத நோக்கத்தோடு கடவுள் எங்களை அழைத்திருக்கின்றீரே. இந்த அருமையான காலை வேளையில் உம்முடைய திரு பார்த்து நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை நாங்கள் வாயார உளமாற போற்றி துதிக்க கடவுள் துணை செய்யும். இந்த தொழுகையின் தொடக்கம் முதல் முடியுமட்டுமாய் உம்முடைய ஆளுகை தங்கட்டும். மீட்பர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல கடவுளே. ஆமேன். இந்த தொழுகையின் ஆயத்தமாக அனைவரும் சேர்ந்து 123வது கீர்த்தனை பாடலை நாம் அனைவரும் இணைந்து எழுந்து நாம் பாடுவோம். 123வது கீர்த்தனை பாடல் துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் என்கின்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து எழுந்து நாம் பாடுவோம். பரமண்டல சுவிசேடக வேரேயர்கள் மூலம் தாவீதன் ரசாதோர் குமாரன். வேரேயர்கள் மூலம் தாவீதன் ரசாதோர் சாதாரணவே தாகமன் சுவிசேஷ போதே நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய பாடல் புத்தகத்தில் முதலாவது பக்கம் இருக்கின்ற பிரதான தேவ ஆராதனை முறைமையை நாம் இணைந்து பின்பற்ற கடவோம்.
நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் அண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியும் அவரே. என் நீர்லை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே. தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தே. சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகர் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகி நாங்கள் சுபாவத்தின்படி பாவம் உள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனதினால் வாக்கினால் நடக்கையினால் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர்க்காடின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம்புக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மனசு ஒப்பு கொடுத்த உமது ஒரே பிரான குமாரன் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தருளும். உங்கள் கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திருக்கும்படி உண்மையும் உங்களை பற்றி சிந்தை அறிகிற மெய்யான அறிவியம் உம்முடைய வசனத்தின்மையான கீழ்ப்படுதலையும் பரிசுத்தாவியை கொண்டு எங்கள் இதயம் நதித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பெயரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருள்வதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். சபையாக நாம் அனைவரும் எழுந்து நின்ற நிலையிலே பாடல் புத்தகத்தில் 71வது பக்கம் இருக்கின்ற கிறிஸ்து வருகையின் 2ஆம் ஞாயிறுக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை நாம் அனைவரும் பின்பற்றுவோம். கிறிஸ்து திருவருகையின் 3ஆம் ஞாயிறு பக்கம் 72 கிறிஸ்து வருகையின் 3ஆம் ஞாயிறு அட்வென்ட் 3. ஆண்டவருக்குள் எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள் என்று உங்கள் பொறுமை எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஆண்டவர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லா காரியத்திலும் உங்கள் மனங்களை தோற்றத்தோடு வேண்டுதலினாலும் கடவுளுக்கு தெரிய கடவுளே, நீர் உமது தேசத்தின் மேல் கடாட்சம் வைத்தே மாற்றி
பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகாயுகங்களும் இருக்கிறபடியே உன்னதத்தில் கடவுளுக்கு பூமியில் பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கர்த்தாவே, ஒரே பிராணகுமாரனா இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலதுகரத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்த, நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மாவோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீ தயவாய் செவி கொடுத்து உமது வல்லமையுள்ள வருகையினால் எங்கள் இதயத்தின் அந்தகாரத்தை நீக்கி உமது வெளிச்சத்தை பிரகாசித்திருட வேண்டும் என்று பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாகி இதனை பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சபையாக நாம் அனைவரும் எழுந்து நின்ற நிலையிலே 85வது சங்கீதத்தை நாம் முறையாக நாம் படிப்போம். எண்பத்து ஐந்தாவது திருப்பாடலை நாம் முறையாக வாசிப்போம். சங்கீதம் 85. கர்த்தாவே, நீர் உமது தேசத்தின் மேல் கடாட்சம் வைத்து யாக்கோபின் துன்ப நிலைமையை மாற்றினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து
அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடிவிட்டீர். உமது உக்கிரகத்தை எல்லாம் நீக்கிவிட்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் கடவுளே, எங்களை திரும்ப கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது சினத்தை ஆறப்பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனம் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பியும், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். கர்த்தாவே, விளிம்பில் எவன் கேட்பான்? அவன் தனது ஜனத்துக்கும் தனது பக்தருக்கும் சமாதானம் கூறுவார். அவர்கள் மதி கேட்டு திரும்பியிருக்கிறார். நமது தேசத்திலே மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபம். கிருபையும் சத்தியமும் ஒன்றொன்று சந்தித்தன, நீதியும் சமாதானம் ஒன்றே ஒன்று முத்தம் செய்தன. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்தில் இருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நமது தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி இணைந்து படிப்போம். நீதி அவர் முன் சென்று அவர் அடிச்சுவடுகளை வழியாக கொள்ளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். சபை அமர கிடவது. இந்த நாளுக்கென்று தரப்பட்டிருக்கின்ற முதல் திருமறை பாடம் அது செப்பனியா இறைவாக்கினர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 20 வரையிலான இறைவசனங்கள். செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 20 முடிய வரை உள்ள திருவசனங்கள். செபனியா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. சீயோனின் குமாரத்தியே, மகிழ்ந்து பாடு, இஸ்ரவேலையை ஆர்ப்பரியுங்கள். எருசலேமின் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் சந்தோஷத்தை களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினை தீர்ப்புகளை அகற்றி உன் சத்துருக்களை துரத்தி விட்டார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்குக்கு பயப்பட மாட்டாய். அந்நாளிலே எருசலேமிடம் பயப்படாதே. சீயோனே, உன் கைகளை தளர விடாதே. உன் கடவுளாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் பராக்கிரம் உள்ளவர், ரட்சிக்கிறவர். அவர் உன்னை பற்றி சந்தோஷமாய் மகிழ்ச்சியிருந்தார். தமது அன்பில் அமர்ந்திருப்பார். அவர் உன்னை பற்றி மகிழ்ந்து களிப்பார் என்று சொல்லப்படட்டும். உற்சவங்களை ஆசரிக்க முடியாமல் விசனப்பட்டவர்களை நான் கூட்டிக் கொள்வேன். அவர்கள் உன்னை விட்டு பிரிந்தார்கள். நிந்தையின் பாரத்தை நீயே சுமந்தாய். உன்னை சிறுமைப்படுத்தின யாவருக்கும் அந்த காலத்திலே தகுந்தபடி செய்வேன். நுண்டியானவரை ரட்சித்து தன் உள்ளண்டவரை சேர்த்துக் கொள்வேன். உலகமெங்கும் வெக்கமடைந்த அவர்கள் புகழும் கீர்த்தியும் அடையும்படி செய்வேன். அந்த காலத்திலே உங்களை அழைத்து கொண்டு வருவேன். அந்நேரத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் துன்ப நிலைமை மாறும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நீங்களும் கீர்த்தியும் புகழும் அடையும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதே இன்றைய முதல் திருமுறையை நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். அப்படியாக இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிருப பாடம் அது அப்போஸ்தலராகிய பவுல் அடிகளார் பிலிப்பியர் திருச்சபைக்கு எழுதிய திருக்கடிதம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 தொடங்கி 7 முடிய வரை உள்ள திருவசனங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 தொடங்கி 7 முடிய வரை உள்ள திருவசனங்கள். வேத பாடம் பிலிப்பியர் 4ஆம் வசனம் 4 முதல் 7 வரை. ஆதலால் நான் வாஞ்சை கொள்ளுகிற என் பிரியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே ஆண்டவருக்குள் நிலைத்திருங்கள். ஆண்டவருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க ஆண்டவருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க ஏதியனை கேட்டுக்கொள்கிறேன், இத்தியோனையும் கேட்டுக்கொள்கிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவி செய்யும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளைமேத்தோடும் மற்ற என் உடன் ஊழியக்காரரோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு ஒத்து போராடினார்கள். இவர்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கின்றன.
ஆண்டவருக்குள் பிலிப்பியர் 4 தானே வாசிக்கிறீங்க? 4 to 7 தானே? சரி, ஓகே. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 7 முடிய. ஆண்டவருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று திரும்பவும் சொல்லுகிறேன். உங்கள் பொறுமை எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஆண்டவர் செவியுமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா விஷயத்திலும் உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். வாசிக்க வேண்டிய வேதமான வாசிக்க. நாம் அனைவரும் எழுந்து நற்செய்தி நாம் அனைவரும் படிக்க கேட்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய நற்செய்தி வாசகம் தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 தொடங்கி 28 முடிய. லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 தொடங்கி 28 முடிய. ஆண்டவரே, உமக்கு மகிமை லூக்கா 7ஆம் அதிகாரம் 18 முதல் 28 முடிய. இவைகளை எல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன்னுடைய சீஷர்கள் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவிடத்திற்கு போய் வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொரு வர காண்பித்திருக்க வேண்டுமோ என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அந்தபடியே அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார்கள் என்றார். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகர் குருடருக்கும் பார்வையளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாங்கள், நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மருத்துவர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கப்படுகிறது. என்னிடத்தில் இடராதுங்கள் எவனோ அவன் பாக்கியவான். யோவானுடைய தூதர் போன பின்பு அவர் யோவானை குறித்து சகல ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனிதனையோ? அலங்கார வஸ்திரம் தரித்த செல்லமாய் வாழ்கிற அரச மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிறோம் மேன்மையுள்ளவனே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுக்கிறேன். அவன் உனக்கு முன்பாக போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தால் குறிக்கப்பட்ட இவன் தான். ஸ்திரீயிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் சானை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவரும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதுவே. இன்றைய நற்செய்தி நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய வாழ்வு தரும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அனைவரும் இணைந்த நிலையில் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நம்முடைய பற்றுறுதியை நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் வகித்து பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமருங்கள். நாம் சேர்ந்து இந்த வேளையிலும் நம்முடைய பாடல் புத்தகத்தில் 144வது ஞான பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 144வது ஞான பாடல். தூதரே விண்ணாட்டி நின்று பூமி எங்கும் பரமின் சிருஷ்டி செய்தி சொன்னீரன்றி கிறிஸ்தின் பிறப்பை கூறுமின் போற்றவாறும் போற்றவாறும் பூமான் கிறிஸ்து பாலனை என்கின்ற
இந்த ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து எழுந்து நாம் பாடுவோம். 144வது ஞான பாடலை நாம் இணைந்து எழுந்து பாடுவோம்.
வரவிருக்கின்ற நியாயாதிபதியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் நிறைவாக உரித்தாகட்டும். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, கிறிஸ்து திருவருகை காலம் 3ஆம் ஓய்வு நாளின் காலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்கென்று தரப்பட்டிருக்கின்ற திருமறை பாடம் செப்பனியா இறைவாக்கினர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 20 முடிய, அதிலே சிறப்பாக 17, 18 ஆகிய இறை வசனங்களை நாம் வாசித்து இன்றைய திருமறை பகுதியாகிய 3ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வரை நாம் முழுமையாக நாம் தியானிப்போம். 17, 18 ஆகிய திருவசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். உன் கடவுளாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பெயரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தனை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல கடவுளே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய வாழ்வு தருகின்ற இறை வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கின்றோம். நாங்கள் கேட்கின்றோம், மீட்பர் இயேசுவின் வழியை வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, இந்த இடத்திலே ஒரு நற்செய்தியை ஆண்டவர் இங்கே பறைசாற்றுவதை பார்க்கிறோம். கடவுள் இங்கே ஒரு நற்செய்தியை மனுக்குலத்துக்கு சொல்லுகிற செய்தியாக நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே, யூத ஜனத்தினுடைய வாழ்க்கையிலே கடவுள் ஒரு நற்செய்தியை இங்கே பறைசாற்றுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பர்களே, என்ன நற்செய்தி என்று நாம் பார்க்கிறோம். என்ன நற்செய்தி என்று நாம் பார்க்கின்ற வேளையிலே அங்கே சொல்லப்படுகிறது, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவிலே இருப்பார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவிலே இருப்பார். அவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? உங்கள் நடுவில் இருக்கிற கடவுளாய் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அங்கே பார்க்கிறோம், அவர் வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவர். அவர் என்ன செய்வார்? அவர் ரட்சிப்பார். அது மட்டுமல்ல, அவர் என்ன செய்வார்? உங்கள் பேரிலே அவர் சந்தோஷமாயிருந்து, உங்கள் ஒவ்வொருவர் பேரிலும் அவர் சந்தோஷமாயிருந்து, கர்த்தர் ஆண்டவர் உங்கள் மேல் சந்தோஷமாயிருந்து அவருடைய அன்பின் நிமித்தமாக உங்களோடு அவர் என்ன செய்வார்? அமர்ந்திருப்பாராம். அவர் உங்களோடு கூட அவர் அமர்ந்திருப்பார். அது மட்டுமல்ல, அவர் உங்கள் பேரில் அவர் களி கூறுவார். உங்கள் பேரில் அவர் மகிழ்ச்சியோடு களி கூறுவார். பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தொடர்ந்து 18ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சபையின் மனுஷராயிருந்து, இந்த சபையினுடைய மனுஷராயிருந்து பண்டிகையினுடைய ஆசரிப்பு எதுவுமே இல்லாமல் உண்டான நிந்தனை நிமித்தமாக சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நற்செய்தி இங்கே பறைசாற்றுவதை பார்க்கிறோம். ஆண்டவருக்குள் அன்பர்களே, கடவுள் இந்த வாக்குறுதியை சொல்லுகின்ற பொழுது இது ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே இருக்கின்ற ஒரு அனுபவத்தோடு நாம் அதை ஒப்பிட்டு பார்த்தாலும், அவரது 2ஆம் வருகைக்காக நாம் ஆயத்தத்தோடு கூட காணப்பட்ட 2ஆம் வருகையிலே ஆண்டவர் நம் மீது அவர் நடுவிலே நம் நடுவில் இருக்கிறவராக, வல்லமை உள்ளவராக இருக்கிறவராக, நமக்கு நிலையான வாழ்வை கொடுத்து இந்த உலகத்தினுடைய அடிமை வாழ்விந்து நமக்கு விலக்கி ஒரு நிலையான வாழ்வை தருகின்ற ஒரு ரட்சகராக இருப்பதின் பயனாக மட்டுமல்ல, நம் பேரில் சந்தோஷமாய் இருப்பது மட்டுமல்ல, நம்மோடு அவர் அன்பின் நிமித்தமாக
அமர்ந்திருக்கிற அனுபவம் மட்டுமல்ல, நம் பேரில் அவர் களி கூறுகிற அனுபவம் மட்டுமல்ல, இது இந்த நிலைப்பாடு என்பது, அதாவது இது அவருடைய இரண்டாம் வருகையில மட்டுமல்ல, இக்காலங்களிலும் கடவுள் இந்த வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையிலே, நம் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நற்செய்தி வருகிறது. ஆண்டவர் இதோ உங்கள் பேரிலே, உங்கள் நடுவிலே அவர் இருக்கிறார். ஒரு ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்லப்படவில்லை, ஒரு கலெக்டிவ் வார்த்தையில் அல்ல, உன் பேரில் என்று சொல்லுகிறார். அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே உன் பேரிலே இன்னைக்கு நினைத்துக் கொள்ளும். ஆண்டவர் என் பேரிலே, என் பேரிலே, ஆண்டவர் என் நடுவிலே, என்னிடத்திலே, என்னோடு கூட, என்னிலே ஒருவராக, எனக்குள்ளாக ஆண்டவர் உன் நடுவிலே அவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஆற்றல் மிகுந்தவர், அவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் உங்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் பேரிலே அவர் சந்தோஷமாய் இருந்து உங்கள் பேர்ல மகிழ்ச்சியா இருக்கிறார். நம்ம பேர்ல இன்னைக்கு எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? நம்ம பிள்ளைகள் நம்ம பேர்ல மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா? நம்முடைய பெற்றோர் நம் பேரிலே மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறார்களா? நம்முடைய உடன்பிறப்புகள் நம் மீது அவர்கள் சந்தோஷமா இருக்கிறார்களா? ஆசாபாசங்கள், உறவுகள் நம்மில் இன்னைக்கு மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறார்களா என்று நான் பார்க்கிற பொழுது, இல்லாதிருக்கிற ஒரு வேக்கம், இல்லாதிருக்கிற வெறுமையை தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஒரு ட்ரைனஸ், ஒரு வறட்சியை தான் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு கடவுள் உங்கள் பேரிலே அவர் என்ன செய்கிறார்? உங்கள் நடுவிலே அவர் என்ன செய்கிறார்? அவர் நடுவில் இருக்கிறவராக, உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராக, அவர் ஆற்றல் மிகுந்த இறைவனாக, உங்களை ரட்சிக்கிறவராக, உங்கள் பேரிலே அவர் சந்தோஷமாய் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் மேல் கொண்டிருக்கிற அன்பு நிமித்தமாக உங்களோடு கூட அவர் அமர்ந்திருப்பார். கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய அனுபவம், அவருடைய உடன் இருப்பு உங்களோடு கூட உண்டு என்று நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய பிரசன்ஸ், அவருடைய அமர்வு உங்களோடு கூட உண்டு என்று நாம் பார்க்கிறோம். அவர் உங்கள் பேரிலே கம்பீரமாய் அவர் களி கூறுவார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே இப்படிப்பட்ட ஒரு பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில அவசியம். கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு மிக மிக அவசியம். இந்த இறை வார்த்தைகளை நாம் சற்று இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து பிறக்கு முன்பதாக சொல்லப்பட்ட இறை வாக்கினர்களுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை எங்கே சொல்லப்பட்டது? இதை நாம் இயேசு கிறிஸ்து வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நாம் அதை பார்க்க முடியும். எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வாழ்ந்து வந்த காலங்களிலே அவர் மக்களோடு மக்களாக நடுவில் இருக்கிறவராக இருந்தார். அவர் வல்லமை உள்ளவராக பல அடையாளங்களை, அற்புதங்களை செய்கிறவராய் காணப்பட்டு வந்தார். அவர் பல நிலைகளிலே பாவ வாழ்க்கையிலே அடிமைப்பட்டிருந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராக, வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு மீட்பு தருகிறவராக, கண் பார்வை இழந்திருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவராக அவர் ரட்சிக்கிறவராய் காணப்பட்டு வந்தார். சமுதாயங்களிலே ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் மீது அவர் அன்பு கொண்டவராக, அவர்கள் பேர் அவர் மகிழ்ச்சி உடையவராக, சந்தோஷப்படுகிறவராக, அவர்கள் இரக்கம் செய்கிறவராக, அவர்களில் ஒருவராக அவர் அமர்ந்திருந்தார். லாசருடைய இல்லம் சமுதாயத்தில் ஏழைகளாய் எண்ணப்பட்ட ஒரு குடும்பம். அவர் தொழுநோயாளர் என்று சொல்லி கூட பார்க்க முடியும். லாசரு பிற்பாடு மரித்த அனுபவங்கள். எனவே ஆண்டுடைய உடன்பிறப்பு என்று சொல்லுகிற பொழுது அப்படிப்பட்ட எளிமையிலே காணப்பட்ட மக்களோடு கூட அவர் உடனிருப்பு இருந்ததாகவும் நாம் பார்க்கிறோம். அவரோடு கூட மகிழ்ந்திருந்த அனுபவம் இயேசு கிறிஸ்து வாழ்வில் நாம் அதை பார்க்கிறோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நம்மோடு இன்றைக்கு இல்லை, அவர் பரமேறி விட்டார். மீண்டும் நாம் அவர் வந்து நம்மையும் சேர்த்துக்கொண்டு அவரோடு கூட சேர்த்துக் கொள்ள போற, நாம் அவரோடு இருக்க போறோம். அவர் நம்மோடு கூட நம் நடுவில் இருக்கிறவராக இருக்கிற பின் வாழ்வு என்னுடைய அனுபவங்கள். ஆனால் அது மகிமையில இருக்கிற காரியங்களே உண்மையாக நாம் அதை பார்க்கிறவர்களை கண்ணாடியிலே பார்க்கிற அனுபவம், நிலையான வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட இருக்கிற அனுபவம், இயேசு வாழ்ந்த முன் காலங்களிலே இருந்த அந்த அனுபவங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணாடியிலே பார்க்கிற அனுபவம். கண்ணாடியிலே காணுகிற காரியம் உண்மை அல்ல, அது நாம் உண்மைதான். அதை நாம் கண்ணாடியில பார்க்க, அதுதான் கண்ணாடியில போய் தொட்டு பார்க்க முடியுமா? ஒரு பேப்பருடைய வாசகத்தை எழுதி வைத்து நான் கண்ணாடியை பார்த்து அதை தொட்டு பார்த்தால் நாம் அந்த வாசகத்துடைய பேப்பரை தொட்டது போல ஆகுமா? ஒரு பழத்தை நான் வைத்துக் கொண்டு அதை மிரரிலே வைத்துக் கொண்டு பார்த்து மிரரில் தொட்டா நம்ம தொட்டது போல ஆகுமா? இருக்க முடியாது.
அந்த ஒரு ஃப்ரூட்ஸ், ஒரு பொருள், வெஜிடபிள் தொட்டால் தான் சாத்தியம். ஆனால் இது இப்படி இருக்கும். அனுபவங்களை இந்த மிரரை பார்த்து அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதை இந்த திருமறை இன்றைக்கு நம்முடைய கரங்கள் இருக்கிற பொழுது மகிமையா இருக்கிற உண்மையானவற்றை இதில் நாம் பார்த்து அதை நிலைகளை, இந்த சுவைகளை உணர்கிற, அதை குறித்த ஒரு ஆவலோடு, ஒரு விருப்பத்தோடு அதை தழுவி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மனோவாஞ்சையோடு நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்லும்படியாக இருக்கிற முன் அனுபவங்கள், கண்ணாடியிலே பார்க்க அனுபவங்கள், இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நாம் கண்ணாடியிலே பார்க்க அனுபவமாக இந்த இறை வார்த்தைகள் இங்கே ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன வார்த்தை? உண்மையா இருப்பதை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னிடத்திலே உன்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறேன், உன்னோடு கூட இருப்பேன், உன் நடுவில் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்! அவர் ரட்சிக்கிறவர், உன் பேரில் சந்தோஷமாயிருந்த மகிழ்ச்சி அடையக்கூடியவர். அவர் உன் அன்பின் நிமித்தமாக, உங்கள் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக அவர் அமர்ந்திருப்பார். அவர் உங்கள் பேரிலே அவர் கம்பீரமாக மகிழ்ச்சி அடைவார், சந்தோஷம் அடைவார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்டவர்! உம்முடைய வருகைக்காக நான் ஆயத்தத்தோடு இருக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னோடு கூட இருப்பதை இக்காலங்களிலே, இந்த ஆலயத்திலே, இப்போ நான் இருக்கிற இந்த மணித்துளியிலே நான் உணர்கிறேன். என் இல்லம் செல்லுகிற பொழுது உம்முடைய உடனிருப்பை நான் விரும்புகிறேன், உம்முடைய உடனிருப்பை நான் ஆசிக்கிறேன், உம்முடைய உடனிருப்பை நான் உணர்ந்து அனுபவிக்கிறேன் என்கிற அனுபவத்தோடு. எனவே இறை பிரசன்னத்திலே வந்திருக்கிற நாம், கடவுள் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உன் நடுவில் அவர் இருப்பார், உன் நடுவில் அவர் வாசம் பண்ணுவார், உன் பேரில் அவர் மகிழ்ச்சியோடு கூட இருப்பார். எத்தனை சந்தோஷம் பாருங்க ஆண்டவருக்குள். அருமையானவர்களே, உறவுகளும் சொந்தங்களும் உடன்பிறப்புகளும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளோடு தான் அந்த உலகம் இருக்கிறது. நண்பர்களும் அப்படித்தான், எதிர்பார்ப்பிலே தான். ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு நம் மீது அன்பு கொள்ளுகிறவர் நம்முடைய கடவுள் ஒருவர் மட்டுமே. அவர் ஒருவர் மட்டுமே நம்மிடத்திலே நிலையான அன்பை கொண்டிருக்கக்கூடியவராய் இருக்கிறார். எது இருக்குதோ இல்லையோ, எந்த நிலைப்பாடும் பார்க்காதபடி கடவுள் நம் பேரிலே மகிழ்ச்சி உடையவராய் இருக்கிறார். நம்மை கரம் பிடித்து நம்மை பலப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். இந்த பெருவெள்ள காலங்களில் நாம் பார்க்கிற பொழுது ஆற்றங்கரை ஓரத்திலே இல்லத்திலே அமைத்துக் கொண்ட மக்களை நாம் குறைபடுகிறோம். எப்படி குறைபடுகிறோம்? ஆற்றங்கரை போய் வீடை கட்டிட்டு அங்கிருந்து அப்படிதான் வரும். அவர்களுக்கு நல்ல இடத்துல போய் இல்லத்தை கட்டுவதற்கான வசதி இருந்து, வாய்ப்பு இருந்து, அங்க போய் கட்டாம அங்க கொண்டு கட்டி வைத்திருக்கிறார்களா? திருப்பி ஒரு சிந்தனை நாம் எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆற்றங்கரை ஓரங்களிலே இல்லங்கள் அமைத்திருக்கு, தங்களுக்கு போதுமான செல்வத்தை வைத்துக் கொண்டு அங்க கொண்டு கட்டி இருக்கிறாங்க. நோ, அவங்களுக்கு முடியல. அவர்களுடைய நிலைகள் அவ்வளவுதான், அவங்களுக்கு அதான் செய்ய முடியும். இப்போ இந்த மழை வெள்ளத்துல கொஞ்சம் இடம் அப்படி நிரம்பி இருக்கிறது, நாம் குறைபடுகிறோம். சில இடத்துல, சில சென்னை போன்ற பகுதியில் பிளாட்லாம் ஒரு அதெல்லாம் குளங்கடல் இடத்துல அமைத்திருக்கிற ஒரு காரியம். ஏதோ எப்படி வாழ வேண்டும் நான் நினைக்கிறோம். குளங்கள்லாம் வீடு கட்டினால்தான் இது ஒரு சைடு உண்மைதான். ஆனால் எவ்வளவு கவர்மெண்ட் எவ்வளவு வளர்ந்திருக்கிற காலங்களில எவ்வளவு திட்டங்களை செய்திருக்கலாமே. நெல்லையில் எல்லாருக்கும் நம்ம போய் பார்க்கல, ஆனா எங்கெல்லாமோ செய்தி நம்ம காதுவது எப்படி இருக்குதுன்னு சொல்லி எங்கெல்லாம் டிவில எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம நெல்லை டவுன் இந்த ஜங்ஷன்ல தண்ணி எல்லாம் நிறைஞ்சிருக்கு. தண்ணியில ஒரு கடைக்கார 6 கோடி ரூபாயை ஒவ்வொரு வருஷம் நான் இழந்துகிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி. ஏதோ எவ்வளவு செலவுகள் இதுக்கு கவர்மெண்ட் கொடுக்கிற ஒரு காரியமோ, இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க, சில பண்ணாம எவ்வளவு சேதங்கள். ஆனா என்ன சொல்றாங்க? அது தண்ணி போவதற்கான அந்த வாய்க்கால்கள் எல்லாம் அடைந்திருக்கிறது, அதை பழுது பார்க்கவில்லை. அதை பார்த்து கரெக்டா சேனலைஸ் பண்ணி வைத்திருந்தால் இந்த அழிவு வராது சொல்லப்படுகிறது. ஏதோ இருக்கிற காரியங்கள் அது சரியான போக்குக்கான இடங்கள். யாரு பேர் நம்ம குறை சொல்லக்கூட முடியாது. ஏன்னா நம்ம இடத்து சில குறைகள் இருக்கலாம். அதாவது குளக்கரைகளிலே, கண்மா இடங்களிலே இல்லங்களை அமைத்து தவறுதான். ஆற்றங்கரை பகுதியிலே அங்க போய் இல்லத்துல அமைப்பு தவறுதான அவன் நிலைப்பாடு அவ்வளவுதான். ஏதோ அந்த இடத்துல சீப்பா இடம் கிடைக்கும். ஒரு வீடு, சொந்த வீடு இருந்தா எப்படி இருக்கும்? நான் எதிர்பார்ப்பு தானே. வாடகை வீட்டுல இருக்கிறது கஷ்டம் தான். அது 2 பேரும் பிரச்சனை தான். வாடகை வச்சுட்டு இருக்கிறவங்க வாடகை ஒழுங்கு கொடுக்காட்டா ஓனருக்கு பிரச்சனை, அப்படிதானே? அவ வாடகை ஓனர் கேட்டா கொடுக்கறதுல முடியாது இருக்கிற பொழுது அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம். உலக வாழ்க்கையில் இதை பார்க்கிறோம். இப்ப யாரை குறை பண்ண முடியும்? எல்லாருடைய
கார்டீசியன் முடியாம இயலாமை தான் அந்த உலகத்துல இருக்கிறது. அந்த இயலாய்மையிலே வாழுகிற மக்களுக்கும் கடவுள் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் அசுப்பிலே ஆலயத்தில் நிற்பார் என்று 144ஆம் ஞானப்பாடலை பாடினோம். ஆண்டவர் அசுப்பிலே ஆலயத்தில் வந்து நிற்பாரே. அவர் வந்த இடம், அவர் வாழ்ந்த இடம் எளிமையான நிலைப்பாடு. அந்த எளிமை, தாழ்மை ஒன்றுமில்லாத ஒரு நிலையிலே தான். ஏன் அவர் வந்தார்? நமக்கு வாழ்வு தருவதற்காக, நாமும் பிறருக்கு வாழ்வு தரக்கூடியவளா இருக்கும்படியாக. எனவே இங்கே நாம் பார்க்கின்ற பொழுதும் கூட சில வசனங்களில் இருந்து நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே 19 வசனம் சொல்லுகிறது, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் நான் தண்டிப்பேன். அங்கே கால் நடக்க முடியாத அந்த வார்த்தை, அங்க ஒரு வார்த்தை போடப்பட்ட நொண்டியானவனை. இந்த பொது மொழிபெயர்ப்புல நம்ம ஏன் சில நேரங்கள் நம்ம அதுக்கு டிரான்ஸ்பர் ஆகிறோம்னு அந்த வார்த்தைகள் கொஞ்சம் ஒரு சொல்றேன். இந்த சப்பானி, நொண்டியானவன், இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து பொது மொழிபெயர்ப்புல கொஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கும். விதவை, இந்த வார்த்தை கைம்பண்ணு போடப்பட்டிருக்கும். இந்த நொண்டிங்கிற வார்த்தையில் நம்ம கேட்கறதுக்கு நம்ம கொஞ்சம் இருக்கும். குருடன், எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருந்த வார்த்தை. எனவே பொது மொழிபெயர்ப்புல என்ன அதை கொஞ்சம் மாத்தி கண் பார்வையற்றவர், சில இடத்துல குருடர் போட்டுக்கலாம், கொஞ்சம் கழுவிடலாம். அதை நம்ம அப்படி மாற்றி படிக்க பழகிக்கொள்ள வேண்டும். நொண்டி இல்லாம அந்த மாதிரி சொல்லும் கொஞ்சம் மனசு கடின ஹர்ட்டிங்கா இருக்கு. ஸோ மொழி நடைகளிலே மாற்றங்கள் வருகிற போல தழுவிக்கொள்ளவும் அழைக்கப்படுகிறோம். நமக்கு சில நேரங்கள்ல என்ன கிரந்தங்கள் அல்லது இதிகாசங்கள் அல்லது மூல மொழிகள், அதாவது பல அதாவது சில ஹிந்து இதுல இருக்கிற பொழுது அங்க இருக்கிற அந்த புராணங்கள் அல்லது அவர்களுடைய ஒரு மத நம்பிக்கையுடைய புத்தகங்கள், ராமாயணம், மகாபாரதம், இது சில பகவத்கீதை, இதெல்லாம் அந்த புக்கில் இருக்கிற அது ரிட்டன் தான், திருப்பி அதை திருத்த மாட்டாங்க. அது இருக்கிறத அப்படியே வாசிப்பாங்க, அப்படி பழையதுலேயே வாசிட்டு இருப்பாங்க. நம்ம மொழிபெயர்ப்பு கூட பல நேரங்கள் அதையே தான் நம்ம வாசி நம்ம அப்படி நம்ம இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா மொழிகள் மாறுகின்ற பொழுது சில வார்த்தை, அன்னைக்கு இருந்த ஆறுமுக நாவலர் மொழிபெயர்த்த ஒரு மொழிபெயர்ப்பு தான் இந்த தேவன் பைபிள். தேவன் அதுல இருந்து வர ஒரு எடிஷன் தான் புதுசு நம்ம எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய இந்த லூத்ரன் ட்ரெடிஷனுடைய பைபிள் எல்லாம் நம்ம அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு பொது மொழிபெயர்ப்பு அப்படி போயிட்டு இருக்கு. நம்ம அதுக்கேற்ற நம்ம அந்த மற்றவங்க வார்த்தையை கடினப்படுத்தாத வகையில் அந்த வார்த்தைகளை பயன்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த வார்த்தைகள் கூட நாங்கள் பார்க்கிறோம். அங்கே நான் சொல்லப்பட்டவரை வாசிக்கிறேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் இருந்து அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தி உண்டாக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். அப்படி என்றால் இங்கே வாழ்க்கையிலே அங்க பலவீனத்தோடு காணப்பட்டவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், எளியவர்கள், டோலோஸ் என்கின்ற வார்த்தை, அடிமையானவர்கள், ஏதோ நிலையில் அடிமை, முடியாதவர்கள், இயலாதவர்கள், பலவீனமான மக்கள், இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்று உருவாக்கத்தை ஏற்படுத்துகிறவராக, ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடியவரை வருவேன். அப்போ பரலோக வாழ்விலே எப்படி நாம் இங்கே எந்தெந்த நிலையில் நாம் குறைபட்டிருக்கிறோமோ அங்கே நிறைவுடையவர்களாக இருக்கிறோம். அப்ப கால் நடக்க முடியாதவர்கள் அங்கே கால் உடையவளாக இருக்கிற அனுபவம். இயேசு கிறிஸ்து பணி வாழ்விலே பார்க்கும் பொழுது 36 ஆண்டுகளா கால் நடக்க முடியாத மனிதனுக்கு நடக்க செய்த ஆண்டவர், கண் பார்வையற்றவர் கண் பார்வை கூட, பேச முடியாத வாய் பேச செய்தவர். இந்த அடையாளங்களை பார்த்தோம், நாம் அந்த பைபிள் படித்திருக்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலும் முழுமையான ஆரோக்கியங்களை கடவுள் நமக்கு அவர் தராவிட்டாலும் கூட பவுலுடைய சொன்னது போல, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அப்ப கர்த்தர் நம்மை பலப்படுத்த வல்லவர், நமக்கு தேவையான பலத்தை வல்லவர், சோதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். இன்னும் மிக முக்கியமான வார்த்தை ஆண்டு கொடுக்க நற்செய்தி என்னவென்று சொன்னால், இங்கே வாசிக்கட்ட வண்ணமாக உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகையின் ஆசரிப்பு இல்லாமல் உண்டான நிந்தனை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். இது ஒரு ஆண்டு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. அதாவது உன் சபையின் மனுஷராயிருந்து, ஒரு ஆலயத்திலே அந்த சபை விசுவாசியாக இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமல் உண்டான நிந்த நிமித்தமாக சஞ்சலப்பட்டு. அப்போ சில நேரங்கள் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, ஆலய தொழுகை நான் விட்டுவிடக் கூடாது, ஆனால் ஆலய வழிபாட்டில் கடந்து வர முடியாதபடிக்கு ஆலயம் வராதபடி இல்லத்தில் இருக்கிறவர்கள், அதாவது சபைக்கு போக அந்த பண்டிகை ஆசரிப்பு, சர்ச் செலிப்ரேஷன்ஸ், கிறிஸ்துமஸ், நியூ இயர், ஈஸ்டர், இந்த காலங்கள், சபை ஆண்டு விழா காலங்கள்லாம் சர்ச்சைக்கு வர முடியாதபடிக்கு இல்லத்தில் வந்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த காலத்தில் என்னால சர்ச்சைக்கு போக முடியவில்லை, எனக்கு கிறிஸ்துமஸ் போக முடியல, நியூ இயர் போக முடியல, ஈஸ்டர் போக முடியல, அல்லது சபை நாளுக்கு போக முடியல என்று சொல்லி அங்கலாய்க்கிறவர்கள், உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகையின் ஆசரிப்பு இல்லாமல்
உண்டான இந்த நிமித்தம். அப்போ ஆசரிப்பு கடவுள் ஆலயம் வந்து வழிபட முடியும். ஏதோ ஒரு தடை, மனசுல ஏதோ வேதனையோ, மன பிரயாசங்களோ, மன கவலைகளோ, ஏதோ ஒரு வேதனைகளின் நிமித்தமாக ஆலயம் வர முடியாது இருக்கிற அனுபவத்தோடு கூட இருக்கிறவர்கள், அப்ப பண்டிகை ஆசரிப்பு இல்லாம உண்டான சஞ்சலம், நிந்தை, இதையெல்லாம் என்ன செய்கிற ஆண்டவர் மாற்றி அவர்கள் ஏகமாய் கூட்டி கொண்டு வருவார். அப்ப யாரெல்லாம் ஆசரிப்பு இல்லாமல், ஆலய தொழுகை இல்லாமல் இல்லங்களில் இருக்கிறார்களோ, மனந்திரு அவர்களை ஏகமாய் கடவுள் கூட்டி கொண்டு வருவார். ஆலயத்திலே ஒரு புதிய மாற்று உருவாக்கம், ஒரு புதிய அனுபவத்தை கடவுள் கொடுப்பதாய் சொல்லுகிறார். அப்ப அருமையானவர்களே, ஆண்டவர் நம் மீது அவர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், நம் பேர் சந்தோஷமாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நம்மை நிமித்தமாய் அவர் கம்பீரித்து மகிழ்வார், நம்முடைய குறைகளை மாற்றுவார், குற்றங்களை எல்லாம் மாற்றி நமக்கு நல்ல வாழ்வு தருகிறவர், வாழ்வை உயர்த்துகிறவர். மனதிலே ஏதோ நிலைகளிலே பணம் இருந்தும் மனதிலே குறைபட்டிருக்கிற மக்கள் உண்டு. பணம் இருக்கலாம் சஃபிஷியன்ட், ஆனா மனசுல நிம்மதி இல்லாத இருக்கிற மக்கள் உண்டு. அப்ப நிம்மதி இல்லாத இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஒரு மாற்றங்களை உருவாக்கி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட கடவுள் உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமல் உண்டான் நிந்தி நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை அவர் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. எனவே கடவுள் அவர் வாழ்க்கையை மாற்றி நலமானதை கொடுக்கக்கூடியவராக அவர் காணப்படுகிறார், நலமானவற்றை தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்ளுகிற மக்களாக நாம் இருக்கிறோம். அவர் சிறையிருப்பை திருப்ப எல்லாம் நம்ம டெபினிஷன் கொடுக்க முடியாது. என்றாலும் ஆண்டவர் சொல்ற பொழுது கூட அவர் சிறையிருப்பை திருப்புகின்ற பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று கூட ஆண்டவர் சொல்லுகிறார். எங்கெல்லாம் நம்ம குறைபட்டிருக்கிறோமோ, எங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில வேதனை அனுபவித்தோமோ, எந்தெந்த நிலைகளில் நாம் நிம்மதிகளை இழந்திருந்தோமோ, எங்கெல்லாம் அங்கலாய்ப்போடு கூட காணப்பட்டோமோ, எந்திடம் நாம் சிறுமைப்படுத்தப்பட்டோமோ, அந்த இடங்களெல்லாம் ஒரு மேன்மை, ஒரு உயர்வு, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியை கடவுள் கொடுப்பதாக அவர் வாக்கு கொடுக்கின்றார். எல்லா மனக்கவலைகளை மாற்றி ஆண்டவர் மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையிலே தருவதாக கடவுள் சொல்லுகிறார். இரண்டாம் வருகைக்காக நாம் ஆயத்தப்படுகிறோம். வருகையில் நாம் களங்கமற்றவர்களாய் இருக்க வேண்டும், தகுதிப்படுத்த வேண்டும். அந்த வாழ்க்கை சூழ்நிலையில் கூட வரக்கூடிய மேடு பள்ளங்கள், வாழ்க்கையில வருகிற இல்லாய்மைகள் இருக்கிற அனுபவங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் கூட உங்களை நலமான வாழ்விலே அவர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவனுடைய கரத்திலே நம்மை முழுவதுமாக நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் கொடுக்கிற பிரசன்ஸ், கடவுள் கொடுக்கிற உடனிருப்பு நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். எனவே அதை நாம் வாழ்க்கையிலே அனுபவித்து, வாழ்க்கையில் வர குறைகளிலும் கூட அவர் கொடுக்க நிறைவை பெற்று நாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடவுளுக்கு மகிமையாக இந்த உலகத்தில் இப்பொழுது நாம் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பிற்பாடு பரலோக வாழ்வை நான் சுதந்திரித்துக் கொள்ள கடவுள் தாமே இந்த வாழ்வு தருகின்ற இறைவாத்தின் வழியாக நாம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லா புத்திக்கு மேலான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தையில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக பக்குவப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்ற நிலையிலே ஸ்தோத்திர பலி கீதத்தை அனைவரும் நாம் இணைந்து பாடுவோம். கடவுளே பரிசுத்தாவியே, என் இதயத்தில் இருந்து
சபை அறிவிப்புகள் இந்த வேளையிலே நடைபெறும். ஞாயிறு சபைக்கு அறிவிப்புகள். பிறந்த நாள் வருகிற 16/12/2024 தனது பிறந்த நாளை கொண்டாடும் நம்ம சபையின் திரு பிரபுதாஸ் கிஷோர் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 18/12/2024 தனது பிறந்த நாளை கொண்டாடும் நம்ம சபையின் திரு மான்ஸ் உதயகுமார் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 21/12/2024 தனது பிறந்த நாளை கொண்டாடும் நம்ம சபைக்கு திருமதி லெஜிதா பிரேம்குமார் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகள்: ஞாயிறு ஆராதனை காணிக்கை 1210 ரூபாய், பிறந்த நாள் காணிக்கை 600 ரூபாய், திருமண நாள் காணிக்கை 300 ரூபாய், ஏல காணிக்கை 115 ரூபாய், மாத காணிக்கை 13,700 ரூபாய், மொத்தம் 15,925 ரூபாய். நம்ம நேற்று நம்ம கேரள ஆராதனை வைத்திருந்தோம். ஆனால் நமக்கு சூழ்நிலை இப்போ வருஷம் நம்ம ரொம்ப ஃப்ளட் அஃபெக்டடுங்கிறது மாதிரி ஏன்னா ஜங்ஷன் அந்த பக்கம் அதெல்லாம் தாண்டி ஒரு இடம் போக முடியல. கம்ப்ளீட்டா எல்லாம் முட்டளவு தண்ணி ஒரு இடம் போக முடியாது. அப்புறம் இந்த தச்சநல்லூர் அந்த ரோட்டு எல்லாம் ஏன்னா நம்ம கிளம்புறோம் நைட்டு எல்லாம் வயசாளிங்க வேன்குன்னு போய் இதுலயே மாட்டிக்கிட்டுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நம்ம அது ஒத்தி வச்சுட்டோம். பார்த்து இந்த வாரத்தில் நம்ம 21 வச்சிருக்கோம். நம்ம கால சூழ்நிலை எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த வாரத்தில் ஒரு நாளைக்கு நம்ம அந்த விட்டதை நம்ம அந்த டேட்ல வைப்போம். அதை நாங்கள் இந்த வாரத்தில் இன்னைக்கு நம்ம கலந்து பேசி அந்த தேதியை நாங்கள் அறிவிக்கிறோம். இது கூட கண்டினியூஸா 4 நாள் மழை. இப்போ நாங்கள் என்ன நினைச்சோம், போன ஃப்ளட்ஸ்லயே நம்ம டெக்கரேஷன்ஸ் ஐட்டம் எல்லாமே இதாகி போச்சு. டவுன்ல போய் வாங்கலன்னா வாங்க போக முடியல. என்ன கண்டினியூஸ் நாங்கள் இந்த வாரத்தில் ஒரு புதன்கிழமை மேலே போய் வாங்கி ஒரு 15க்கு மேலே சர்ச்சை டெக்கரேட் பண்ணலாம் நினைச்சு கூட வெளியே கூட ஸ்டார் போட முடியல. எப்போ மழை வருதுன்னு தெரியல. நம்ம மழை வந்து ஸ்டார் போட்டு ஸ்டார்ட் ஆகி 3 சீஸ் அடிச்சுன்னா கஷ்டமா இருந்துட்டு போனையிலேயே நமக்கு நிறைய ஸ்டார் எல்லாம் வேஸ்ட் ஆயிட்டு. இதெல்லாம் வாங்க போனா மழை நாள் கூட வாங்க முடியல. சரி, இந்த வாரம் கொஞ்சம் மழை வெறிச்சு இருந்துச்சுன்னா நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு போய் இந்த டெக்கரேஷன்ஸ் ஐட்டம் எல்லாம் வாங்கி அதை நம்ம பண்றோம். இந்த வாரத்துல இந்த வார இறுதியில நம்ம சர்ச்சை டெக்கரேட் பண்ணல. நம்ம இந்த கால சூழ்நிலை தான் இப்போ நமக்கு எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு. ஒன்றும் பண்ண முடியறதில்லை. அது இந்த வாரத்துல நாங்க சபையை அலங்கரிக்க கொண்டான வேலையெல்லாம் பார்க்கலான்னு நினைச்சிருக்கிறோம். அப்புறம் ஏற்கனவே 23ஆம் தேதி நம்ம அறிவிச்சிருக்கிற முன்னாலே அறிவிச்சபடி பாலர் ஆராதனை அந்த இதையும் நம்ம வச்சிருக்கோம். பாலர் ஆராதனை அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தை இன்னையோட கொஞ்சம் 2 இன்னை வேற இருக்குன்னு தான் வெதர் ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறாங்க. இது முடிஞ்சுட்டா நம்ம இந்த வேலைகள் எல்லாம் போக தெரியுது. சிறப்பு ஜெபத்திற்காக நாம் ஆயத்தமாகிறோம். ஒரு சிறப்பாடலை பாடுகின்ற வேளையிலே சிறப்பு ஜெபத்திற்காக கடந்து வரலாம். ஆசீர்வதிக்கும் தேவன், ஆசீர்வதிப்பார்.
செய்வோம். அளவற்ற அன்பினாலே எங்களை அரவணைத்து எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருப்பிரசனத்திலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். திருச்சபையினுடைய மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழுகின்ற பாக்கியத்தை கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். உம்முடைய நன்மைகளை எங்களுக்கு தருகின்றீர். உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கின்றீர். நன்றி படைக்கின்றோம் ஆண்டவரே. இந்த தருணத்திலும் உம்முடைய இறை பிரசனத்திலே வந்திருக்கிற உம்முடைய மக்களாகி நாங்கள் இணைந்து இந்த வாரத்திலே தங்கள் வாழ்க்கையில் பிறந்தநாளை ஆசிக்கின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 16/12/2024 அன்று தங்கள் வாழ்க்கையில் பிறந்தநாளை காணுகின்ற சென்னையிலே குடும்பமாய் காணப்படுகிற திருவாளர் பிரபுதாஸ் கிஷோர் அவர்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். கடவுள் அவர்களை பொறுப்படுத்து நிறைவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். தந்தையே, நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி கடவுள் அன்பர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். வரும் காலங்கள் ஆசீர் மிகுந்ததாய் இருக்கட்டும். விரும்புகிறவைகளை பெற்றுக் கொள்ளுகிற காலங்களாய் இருக்கட்டும். முழு குடும்பத்தையும் கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. அவ்வாறாகவே 18/12/2024 அன்று தங்கள் வாழ்க்கையிலே பிறந்தநாளை காணுகின்ற அன்பு குடும்பம் திருவாளர் மான்ஸ் உதயகுமார் அவர்களுக்காக நாங்கள் நன்றிகளை படைக்கின்றோம். கடவுள் அன்பு பிரதர் அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடவுள் கொடுக்கின்ற சுகம், பலம், ஆரோக்கியம் அனைத்தையும் கடவுள் நிறைவாய் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். கர்த்தருடைய கரம் எந்நாளும் என்றைக்கும் கூடவே தங்கட்டும். செய்கின்ற பணிகளையும் குடும்ப வாழ்வையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். தந்தையே, நேற்றைய தினத்திலே அவர்கள் சொன்ன வண்ணமாக இருக்கிறபோது சற்று அடியானும் மனைவி கொஞ்சம் சுரத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஜலதோஷத்தின் நிமித்தமாக இருக்கிற அந்த காய்ச்சலை கர்த்தர் மாற்றி நல்ல சுகத்தை கடவுள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் அந்த மகனோடு என்றைக்கும் இருக்கட்டும். விரும்புகிறவைகளை பெற்றுக்கொள்கிற காலங்களாய் அமைய விருப்பங்களை, நோக்கங்களை, ஏக்கங்களை கடவுள் அறிந்து சம்பூர்ணமாக கடவுளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அவனமாகவே 21/12/2024 அன்று தங்கள் வாழ்க்கையிலே பிறந்தநாளை காணுகின்ற அன்பான அன்பு சகோதரி திருமதி லஜிதா பிரேம்குமார் அவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் அன்பான சகோதரியை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். தந்தையே, சென்னையிலே அவர்கள் குடும்பமாய் வாழுகிறார்கள். கடவுள் கொடுக்கிற ஆசீர் தங்கட்டும். கடவுளை அன்பான சகோதரி வாழ்விலை ஏற்ற வேளையிலே கடவுள் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்கின்ற பணிகளையும் குடும்ப வாழ்வையும் ஆண்டவர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். தந்தையே, சம்பூர்ணமாக தம்முடைய மக்களை ஆசீர்வதித்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனமாகவே இந்த வேளையிலும் கூட கடவுளை இவர்களுக்காக இணைந்து ஜெபிக்கிற திருச்சபை மக்களாக, விசுவாச மக்களாய் உம்முடைய ஆலயம் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது அந்த ஆசீர்வாதங்களை ஏனையவர்களும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். வருஷத்தை நன்மையாலே முடிசூட்டுவேன், என்னாலே உங்கள் ஆயுள் காலங்கள் பெருகும், பாதைகள் நெய்யாய் பொழியும் என்று சொன்ன கடவுள் இவர்கள் வாழ்க்கையிலே வரும் காலங்கள் அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் வளமும் எல்லா நிறைவும் நிறைந்திருக்கின்ற காலங்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இறைமந்த இயேசுவின் இனிய திருப்பெயரில் வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். இந்த நாளிலும் கூட ஆலயத்தின் வழிபாடு நிறைவாக ஜெப கூடுகை நடைபெறும். எனவே முடிந்தவர்கள் அதில் அமர்ந்து ஜெபித்து செல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறாக அறிவிக்கப்பட்ட பிரகாரமாகவே தொடர்ந்து நாம் இந்த காரியங்களுக்காக ஜெபிப்போம். ஊழியங்கள் தடைபடாதபடிக்கு நடைபெற கடவுள் நல்ல காலங்களை தரும்படியாக உங்களை ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் இந்த கர்த்தருக்கு நாம் காணிக்கையை நாம் படைப்போம். காணிக்கை பாடலாக அனைவரும் சேர்ந்து 151வது கீர்த்தனை பாடல் ராஜராஜ பிதா என்கின்ற இந்த கீர்த்தனை பாடல் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் இணைந்து உற்சாகமாக நாம் இணைந்து பாடுவோம். கடைசி 2 சரணங்களை மட்டும் நாம் சபையாராக எழுந்து பாட கடவோம். இப்பொழுது 151வது பாடலை நாம் இணைந்து பாடலாம். 151வது பாடல்.
ராஜபிதா மைந்ததே சொல்லாவு சதா நந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தரே மகராஜ ராஜபிதா மைந்ததே சொல்லாவு சதா நந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தரே ஆசிலமணியே மந்த ஆசிலானியே தந்தனே சமிகனியே தந்த மோதமே ஆசிராணியே சந்திரனே சமிபணியே தந்திரமோ சமிதணியே நிறைவான சோதனே இறையான சோதனே மறை ராஜ ராஜபிதா மைந்ததே சொல்லாவு சதா நந்த இயேசு சொந்த மேசியானந்தரே ஆதியந்தமில்லா நந்தி மாதிலுந்தினிலே முந்த வேத பந்தனமாய் வந்த பாத பந்தனமே பத ஆமனாமனா சுதநாமனாமனா சுதராஜ ராஜபிதா மைந்ததே சொல்லாவு சதா நந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தரே ஆதி காரணனே சத்ய வேத பூரணனே நித்ய போத காரணனே துத்திய கீத ஆரணனே மரியாளின் கோத்திரனே சிறியேவை கோத்திரனே மரியாளின் கோத்திரனே சிறியேவை கோத்திரனே துரை ராஜ ராஜபிதா மைந்ததே சொல்லாவு சதா நந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தரே மேன்மையாசனனே நன்மை மேவும் மோசனனே தொன்மை பான்மை வாசனனே புன்மை பாவ மோசனனே கிருபாகரானரா சர்வேஸ்வரா கிருபாகரானரா சர்வேஸ்வரா ஸ்ரீ ராஜ ராஜபிதா மைந்ததே சொல்லாவு சதா நந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தரே வீடு திடவுமே தந்தை நாடு குடவுமே மைந்த கேடு முடவுமே விந்தையோடு பாடவுமே வீடு திடவுமே தந்தை நாடு குடவுமே மைந்தர் கேடு முடவுமே விந்தையோடு பாடவுமே நரவீரமே வினா சுரநாடு கோவினா நரவீரமே வினா சுரநாடு கோவினா வரராஜ ராஜபிதா மைந்ததே சொல்லாவு சதா நந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தரே ராஜ ராஜபிதா மைந்ததே சொல்லாவு சதா நந்த இயேசு நாயகனா சொந்த மேசியானந்தரே அனைவரும் நாம் சேர்ந்து கண்களை மூடி ஜெபம் எடுப்போம். ஆற்றல் மிகுந்த எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் நடுவில் இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தவரே, வல்லமை உள்ளவரே, எங்களை ரட்சிக்கிறவரே, எங்கள் மீது மகிழ்ச்சியோடு இருக்கிறவரே, எங்கள் பேரில் மிகுதியாக களிகூர்ந்து மகிழ்கிறவராக வாக்குறுதி சொன்னவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்மை விட்டு விலகியிருக்கிறவர்களை சேர்த்து அரவணைத்து அழைத்து கொண்டு வருகின்றவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றீரே. வாழ்விலை தோய்ந்திருக்கிறவர்கள், பலவீனத்தோடு வாழுகிறவர்கள்,
அங்க குறைவோடு காணப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கின்றவரே, உம்மை போற்றுகிறோம் சுவாமி. இந்த அருமையான ஒரு ஆலய தொழுகை கடவுள் எங்கள் வாழ்விலே ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக நன்றிகளை நாங்கள் படைக்கிறோம். அப்பாவுடைய சமூகத்திலே ஆர்வத்தோடு வந்திருக்கிற எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கடவுளே, உம்முடைய ஆளுகை எங்களோடு தங்கட்டும். நம்புகிறவர்கள் ஆண்டவரை எங்களை விட்டு விலகி சென்றாலும், நாங்கள் நம்பினவர்கள் புறமுகுது காண்பித்து சென்றாலும், கடவுள் எங்களுக்கு நன்மை தர வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக நன்மைகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரை, உம்மை நம்புகிறோம். இறை பிரசன்னத்திலே நாங்கள் வாழுகிறோம். தந்தையே, திருச்சபை பொறுப்பாளர்களுக்காக நன்றி. திருச்சபை தலைவர், உபத்தலைவர், செயலர், பொருளர், இணை பொருளர், ஏனைய மூப்பர் மன்றத்திற்காக வருகின்றோம். சபை வாழ்வை கருத்திலே கொண்டு எடுக்கிற முயற்சிகள், கால்நிலைகள் கருதி எடுக்கின்ற எல்லாவிதமான டிசிஷன்ஸ் அனைத்திலும் கடவுளுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் தங்கியிருக்கின்றபடினாலே உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, சபை வாழ் மக்களுக்காக நன்றிகளை செலுத்துகின்றோம். கடவுள் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெயர் பெயராக ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கடவுள் எங்கள் திருச்சபை ஒரு குன்றின் மேலிற்ற விளக்கை போல அநேகருக்கு ஒளி கொடுக்கின்ற ஆலயமாக கடவுள் எங்களை இந்த சபையை ஆசீர்வதித்து வைத்திருக்கின்ற அன்புக்காக நன்றிகளை படைக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பிராந்தியத்திலே ஒரு ஆசீர் மிகுந்த சபையாய் கடவுள் தந்திருக்கின்ற பொழுது கடவுளுக்கு நாங்கள் நன்றிகளை படைக்கிறோம். எங்களுக்கு நல்ல அடையாளத்தையும் நல்ல முகவரியும் கடவுள் கொடுத்து எங்களை மட்டும் ஆசீர்வதிக்கின்ற நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுளே, இந்த வேளையிலும் ஒவ்வொருவருக்கும் நலமான வாழ்வை தாரும். இந்த காலங்களிலே வேண்டிய நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தாரும், நல்ல ஆற்றலை தாரும். எங்கள் சபையிலே காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியமான வாழ்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் மட்டும் இருக்கின்ற எல்லோரையும், எல்லா தரப்பின் மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் இந்த தொழுகையிலே சிறப்பாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, கடந்த காலங்களில் பலவீனத்தின் பள்ளத்தாக்கி கடந்து சென்ற மக்களுக்கும் கடவுள் கொடுத்திருக்கின்ற ஆற்றலுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பலப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் கொடுக்க நாங்கள் வேண்டுதல் புரிகின்றோம். சுவாமி, திருமதி மேரி சாமுவேல் அண்ட் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிகிச்சை பெற்று இல்லத்திலே காணப்படுகிற பொழுது கடவுள் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். அந்த பலவீன கட்டுகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு கூட கடவுளுடைய சமூகத்திலே வந்து ஆண்டவருக்கு நன்றி படைக்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, அவனமாக திருமதி ஜீவா ரோஷன் அன்பு அம்மாவை கர்த்தர் கொடுத்திருக்கின்ற விடுதலைக்காக நன்றி. அன்பு சார் டாக்டர் ராஜ் சார் தந்திருக்கின்ற விடுதலைக்காக நன்றி. என்னை பலப்படுத்தும். அருமையான மனோகர் சாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, கடந்த வாரங்களாக காணப்படுகிற இந்த இருமல் பிரச்சனை நிமித்தமாக காணப்படுற பொழுதும் கூட கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கின்ற வேளையிலும் கர்த்தர் நல்ல பரிபூர்ணமான சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த இருமலை கர்த்தர் மாற்றி நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, நீரே பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. கடந்த நாள் காணப்பட பலன் கர்த்தர் மாற்றிருக்கின்ற கிருபைகளுக்காக நன்றி. அதே போல அன்பு துணைவியர் அருமையான லிடியா அன்பு அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கின்ற சுகத்திற்காக நன்றி. இன்னும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இன்னுமாக சபை வாழ் மக்கள் ஒவ்வொருவருக்கும் நலமான சுகம், பலம், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கடவுள் என் நாட்களில் நிறைவாய் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, உம்மாலை செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன கடவுள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை வரசைய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமதி ருக்குமணி அன்பு அம்மாவுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வயதான காலத்து கர்த்தர் நல்ல சுகத்தை கடவுள் கொடுக்க நாங்கள் வேண்டுகிறோம். பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இனமாக ஆண்டவரே, ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு விசுவாச மக்களுக்கு கர்த்தர் நல்ல பலனை கட்டளையிட்டு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அடியானுக்கு ஒருவேளை தெரியாதபடி யாராகிலும் பலவீனத்தில் பள்ளத்தாயில் காணப்பட்டாலும் அவர்களுக்காகவும் நாங்கள் இந்த வேளையிலே சபையாக இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
எல்லோரும் நல்ல பலம் சுகமாறு கத்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளில் வாழும் எங்கள் திருச்சபை குடும்பங்கள், சென்னை போன்ற வெளி மாநிலங்களிலே வெளி ஊர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் திருச்சபை வாழ் குடும்பங்கள், இன்னுமாக வெளி ஊர்களில் காணப்படுகிற மக்கள், இந்த பிராந்தியத்தை கடந்து வெளியில் வாழுகிறவர்கள் அனைவருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அப்பா, அவர்கள் வாழும் இடத்திலே உம்முடைய பாதுகாப்பை, உடைய பராமரிப்பை ஆண்டவர் அதிகமாய் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடவுளை, இந்த வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கிற ஒவ்வொருவரை நாங்கள் உம்முடைய கரத்திற்குள்ளாய் தருகிறோம். ஆண்டவர், எல்லோரையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்து, நீர் பெயராக அனைவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். உம்முடைய மக்களையும் கடவுள் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த வேளையிலும் எங்களை நாங்கள் தாழ்த்தி தருகிறோம் தகப்பனை. உம்முடைய சமூகம் படைத்திருக்கின்ற அனைத்து விதமான நந்தி படையல்கள், எல்லா விதமான காணிகளுக்காக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, படைத்த கரங்களை ஆண்டவர் சிறப்பாய் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மக்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகம் எடுத்திருக்கின்ற காணிக்கைகள், அது 1, அது 30, 60, 100 பெருகி வரம் தரத்தக்கதாக கர்த்தர் உம்முடைய மக்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரை, உம்முடைய கரத்திற்குள்ளாக நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். அதை திரும்ப பல மடங்காக உம்முடைய மக்கள் வாழ்க்கையில அறுவடை செய்ய கர்த்தர் கிருபை தாரும். படைத்திருக்கின்ற மாதாந்திர காணிக்கை, இந்த சபை வழிபாட்டு காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை, உம்முடைய ஆசி மிகுந்த கரம் தம்முடைய பிள்ளைகளோடு என்னாலும் தங்கட்டும். குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் கடவுள் தயவாக பொறுப்படுத்தி மன்னித்தருளும். ஆண்டவரை, இறையாசிரோடு கூட எங்களை ஆண்டவர் உம்முடைய இல்லத்திற்கு அனுப்பும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய ஆசிர் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த நாட்களிலும் நடைபெற்ற இந்த மழை நிமித்தமாக ஆண்டவரை, இந்த ஃப்ளட் வந்தாலும் கூட கடவுள் பெரும் சேதங்கள் இல்லாதபடி காத்திருக்கின்ற கிருபைகளுக்காக நன்றி. என்றாலும் சில இடங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய இல்லங்கள், பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களது வாழ்வாதாரங்களை கடவுள் திருப்பிக் கொள்ளத்தக்கதாக ஒரு வழிவாசலை ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொண்டு நிறுவனங்கள், NGO, இதே போல அரசு ஆண்டவர் எடுக்கிற முயற்சிகளின் வழியாக அவர்களுக்கு நல்ல நலன்கள் கிடைக்கப்படவும் கர்த்தர் கிருபை தாரும். அதே போல அன்னாருடைய உறவுகளை கூட சந்தித்து, எங்கள் உறவுகள் இப்படிப்பட்ட நிலையோடு கூட பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கருத்திலே கொண்டு அவர்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் திரும்ப கொடுக்கத்தக்கதாக உள்ள உறவுகளுடைய உள்ளங்களிலும் ஆண்டவர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல யார் யாரின் மூலமாய் அவர்கள் உதவி கிடைக்க வேண்டுமோ அவர் மூலமாக உதவி கிடைத்திட கர்த்தர் தாமே கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வந்த வண்ணமாய் நாங்கள் செல்லவில்லை. ஆண்டவரே, உம்முடைய இறையாசிரோடு நாங்கள் இல்லங்களை கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. எல்லா விதமான துதி, கனம், மகிமை உமக்கு நாங்கள் படைக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். பரமங்கள் பிதாவே, இறைவன் உலகின்ற ஆசிரியர் நாம் அனைவரும் எழுந்து பெற்றுக்கொள்ள கடவோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நிறைவு பாடலாக நாம் அனைவரும் சேர்ந்து 12வது பாடல் 2 அடிகளை நாம் பாடுவோம். பாடல் 12 2 அடிகளை நாம் இணைந்து பாடுவோம்.
ஆசீர்வாதம் கூறுமே. உம் வார்த்தை கேட்டோர் மனதில் பேரன்பின் அனல் மூட்டுமே. வாழ்நாளிலும் சாந்தோலத்தோம் ஓ இயேசுவே பிரகாசியோம். ஆ இயேசுவே பிரகாசியோம். எங்கள் சூரை யாவையும் தயாபரான் நீர் நோக்கினே. எல்லாரின் பாவம் தவறோம் மார்ப சேரோம் அறிந்தே. வாழ்நாளிலும் சாங்காலத்தோம் ஓ இயேசுவே பிரகாசியோம். ஆ இயேசுவே பிரகாசியோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you all.